சவுண்ட் தமிழ் தமிழ் சவுண்ட் சவுண்ட் தமிழ். அலவீசுது அலவீசுது சீமான் அலவீசுதுங்க. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் எளிய பிள்ளைகள், எந்த பின்புலமும் இல்லாத, பொருளாதார வலிமையும் இல்லாத, ஊடகங்களின் ஆதரவும் இல்லாத ஒரு சாதாரண மக்களின் பிள்ளைகள் ஒரு அசாதாரண கனவை சுமந்து கொண்டு 15 ஆண்டுகளாக இந்த மண்ணில் பயணித்து வருகிறோம். அந்த கனவு தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் பேரினத்தின் தாய்மொழி மீட்சி, அவ் இனத்தின் எழுச்சி, இழந்த உரிமைகளின் மீட்சி, எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு, அந்த இனத்தினுடைய கலை இலக்கிய பண்பாடு, வழிபாடு, வரலாறு, தொன்றுதொட்ட மேலாண்மை, இவற்றையெல்லாம் மீட்பது, காப்பது, காட்டுவளம், கனிமவளம், நீர்வளம், நிலவளம், மண்வளம், மணல் வளம், கடல் வளம், எல்லாவற்றையும் பாதுகாப்பது, பசி பஞ்சமற்ற, ஊழல் லஞ்சமற்ற, கொலை கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை கொடுமைகள், அடக்குமுறை ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, மது மத போதை, வளக்கொள்ளை, இது ஏதுமற்ற ஒரு புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற கனவோடு நீண்ட காலமாக என் மக்களை தேடி தேடி ஓடி ஓடி வந்து கொண்டே இருக்கிறோம். இந்த கனவு யாருக்கானது? எங்களுக்கும் பின்னே வரக்கூடிய எங்கள் தம்பி தங்கைகள், எங்கள் எதிர்கால பிள்ளைகளுக்கானது. நாங்கள் எதையெல்லாம் இழந்தோமோ, எவ்விடத்தில் வீழ்ந்தோமோ, எந்த உரிமையெல்லாம் பறிகொடுத்தோமோ, எதுவெல்லாம் எங்களுக்கு கிடைக்கவில்லையோ அதுவெல்லாம் எங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்க செய்ய வேண்டும், இழந்த உரிமைகளை அவர்களுக்கு பெறச் செய்ய வேண்டும் என்ற பெருங்கனவோடு தான் இந்த களத்திலே தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக நின்று கொண்டிருக்கிறோம். அதனால்தான் ஏற்கனவே இருக்கிற அரசியல் கட்சிகளோடு தேர்தல் உடன்பாடு இல்லாது, கூட்டணி நோட்டணி பேரம் பேசாது, தனித்து களத்திலே நிற்கிறோம். வளைந்து நெளிந்து வெல்வதை விட நேராக நிமிர்ந்து நின்று தோற்று போவது மேலானது என்ற தத்துவத்தை படித்த நாங்கள் தனித்து நிற்கிறோம். அடுத்தவன் தோல் மீது ஏறி நின்று நான் உயர்ந்தவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானது என்ற தத்துவத்தை படித்த நாங்கள் தனித்து நிற்கிறோம். என்றாவது ஒரு நாள் தோற்கப் போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதற்காக போராடுவதை விட, அதற்காக உழைப்பதை விட, என்றாவது ஒரு நாள் வெல்லப்போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதற்காக உழைத்து தோற்று போவதை நான் மேன்மையாக கருதுகிறேன் என்று சொன்ன நம்முடைய மதிப்பிற்குரிய ஜவஹர்லால் நேரு அவர்களினுடைய தத்துவத்தை, சிந்தனையை படித்த நாங்கள் தனித்து நிற்கிறோம். தனித்துவத்தோடு நிற்கிறோம், உயர்ந்த தத்துவத்தோடு நிற்கிறோம். என் அன்பு சொந்தங்களே, 8 கோடி மனித இன சொந்தங்களை நம்பி மக்களோடு மக்களாக, மக்களிடமிருந்து வந்த பிள்ளைகள், மக்களுக்காகவே நிற்கிறோம். இங்கே ஒரு அடிப்படை தேவையை கூட என் நாட்டு மக்கள் நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையிலே வைத்ததுதான்
இந்த 60 ஆண்டு கால திமுக அதிமுக கட்சிகளின் மாறி மாறி ஆண்ட ஆட்சியின் சிறப்பு. இப்போது வந்து கூட, இந்த தேர்தலில் வந்து கூட 1 லிட்டர் எண்ணெய், 1 கிலோ பருப்பு, வேட்டி சேலை 5000 10,000, வாக்கு வீட்டுக்கு 2000, மிக்சி, கிரைண்டரு, ஃப்ரிட்ஜு, இதையெல்லாம் கூட இன்னும் என் மக்கள் வாங்க முடியாத வறுமையில தான் இவர்கள் ஆட்சி செஞ்சிருக்கார்கள். கடந்த 5 ஆண்டு ஆட்சியில் 1000 ரூபாய் கொடுத்தார்கள். அடுத்து வரும்போது 2000 ரூபாய் கொடுக்கிறார்கள். ஏன்? வளர்ச்சி. இதெல்லாம் வளர்ச்சியில் வருகிறது. திடீரென்று வங்கி கணக்கில் 5000 போடுகிறார்கள். அதிகாரத்தில் இருக்கும்போது அரசு பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுத்து தங்கள் வாக்கை உறுதி செய்கிறார்கள். எப்படிப்பட்ட ஆட்சி முறை? 6800 கோடியை அதில் அரசு இழக்கிறது. ஆசிரிய பெருமக்கள், அறிவை வளர்க்கும் ஆசிரிய பெருமக்கள் வீதியில் நின்று போராடுகிறார்கள், தங்களுக்கு ஊதிய உயர்வு வேண்டும் என்று. சம வேலை செய்கிறோம், சம சம்பளம் வேண்டும் என்று, பணி நிரந்தரம் வேண்டும் என்று. பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரமாக எங்களுக்கு வேண்டும் என்று படிப்பிக்கிற ஆசிரியன், அறிவை போதிக்கிற ஆசிரியன், அறிவு கருவறையாக இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் பாதையில் நின்று போராடுகிறார்கள், வீதியில் நின்று கத்துகிறார்கள். அப்போ அவர்களுக்கு வேண்டிய ஊதியத்தை கொடுக்க எவ்வளவு பணம்? அதிகபட்சமாக 150 கோடி 200 கோடி செலவாகும். அதை கொடுக்காது 680 கோடியை இலவசத்தில் இழக்கிறது இந்த அரசு. அதில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறது என்ற கேள்விக்கு அவர்களிடத்தில் என்ன பதில் இருக்கும்? மிக அத்தியாவசியமான பொருட்கள், மிக அத்தியாவசியமான பயன்பாடு மின்சாரம், மிக அத்தியாவசியமான தேவை நீர், மிக அத்தியாவசியமான அரிசி பருப்பு பால் முட்டை, மிக அத்தியாவசியமான வீடு, அதில் வீட்டு வரி சொத்து வரி, இதில் எல்லாம் வரியை உயர்த்தி அந்த பணத்தை எடுத்து பற்றாக்குறைக்கு 10 லட்சம் கோடி கடனை பெற்று 1 லட்சம் கோடி வட்டு கட்டுகிற நிலைமையில் நின்று கொண்டு ஒரு அரசு மேலும் மேலும் இலவசத்தை அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. இதை திட்டம் என்று சொல்கிறது, பெருத்த நட்டம் என்று தெரியாது, திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறது. வளர்ச்சி வளர்ச்சி என்று சொல்லுவது கடனின் வளர்ச்சியவே வளர்ச்சி என்று காட்டுகிறது. இதை அறிவு சமூகம் இப்போது இவர்கள் இந்த தேர்தலில் அறிவித்திருக்கிற இலவசங்களை நிறைவேற்ற இன்னும் 5 லட்சம் கோடி கடனை பெற வேண்டும். அப்போ 2 லட்சம் கோடி வட்டியாக வரும். தமிழ்நாடு அரசின் நிதிநிலை எவ்வளவு? பட்ஜெட் தொகை எவ்வளவு? 3 லட்சம் கோடி. அதில் 2 லட்சம் கோடி கிட்டே வட்டிக்கு போய்விட்டால் பிறகு என்ன நலத்திட்டத்தை நிறைவேற்றுவார்கள்? எப்படி ஆசிரியர்களுக்கு சம்பளம், எப்படி அரசு பணியாளர்களுக்கு சம்பளம், என்ன நலத்திட்டத்தை மக்களுக்கு நிறைவேற்ற முடியும்? அப்ப கடனை வாங்கி 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 ஒரு மக்களுக்கு, ஒரு அப்பன் கடன் வாங்குகிறான் என்றால் எதற்காக வாங்குகிறாய் என்று மகன் கேட்டால், உன்னை படிக்க வைத்தேன், அக்காவை படிக்க வைத்தேன். எதற்காக கடன் வாங்கினீர்கள்? அக்காவிற்கு திருமணம் செய்து கொடுக்க கடன் தேவைப்பட்டது, பணம் தேவைப்பட்டது, கடன் பெற்றேன் என்றால் அதில் ஒரு நியாயமான, ஒரு அறம் சார்ந்த ஒரு பதில் இருக்கிறது, ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய அரசு கடன் வாங்கி நம்மை படிக்க வைத்ததா என்று பார். படிக்க வைத்ததா? மாணவன் கல்வி கடனை தள்ளுபடி செய்தேன் என்கிறது. கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கல்வி என்பது ஒவ்வொரு மாநிலனின் உரிமை, ஒவ்வொரு மனிதனின் உரிமை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதை கடன் வாங்கி தன் நாட்டு பிள்ளைகளை, எதிர்கால தலைமுறையை, அறிவு கொடுக்க வேண்டிய செல்வங்களை கடனை வாங்கி படிக்கிற நிலைமையில் வைத்து அந்த கடனை தள்ளுபடி செய்கிறேன் என்று சொல்லுகிறது. அப்போ அந்த கடனை தள்ளுபடி செய்கிற காசை வைத்து கல்வியின் தரத்தை உயர்த்தி பிள்ளைகளுக்கு நல்ல தரமான கல்வியை கொடுத்திருந்தால் ஏன் கடன் வாங்கி படிக்கிற நிலைமைக்கு போகிறான்? ஏன் தனியார் பள்ளி கல்லூரியில் போய் கட்டணம் கட்டி படிக்க வேண்டிய தேவை ஏன் உருவாகிறது? அப்போ கடனை வாங்கிய அரசு தன் நாட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கவில்லை. பிறகு உயிர் காக்கும் மருத்துவம், மருத்துவம் ஒரு மகத்தான சேவை. அது என் மக்களுக்கு தேவை என்பதுதான் நம் கோட்பாடு. தேடி தேடி ஓடி போய் சேவை செய்தான் சேகுவேரா. அவன் மருத்துவக் கல்லூரி மாணவனாக இருக்கும்போது மோட்டர் பைக்கை எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக போய் அவன் சேவை செய்தான். மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை என்று அறிவித்தான். அந்த கோட்பாட்டை கொண்ட நாம் ஏழை வனக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடின்றி
ரூபாய் மருத்துவத்திலிருந்து 1 கோடி மருத்துவமானாலும் கட்டணம் இல்லாமல் மிகச்சரியான தரமான மருத்துவத்தை என் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்படி இந்த அரசு கடனை பெற்று கொடுத்ததா? ஒவ்வொரு துறையிலும் லட்சக்கணக்கான கோடிகள் இழப்பு கடன். மின்துறைக்கு மட்டும் 1,50,00,000 ரூபாய் கடன், 1.5 லட்சம் கோடி கடன். 1.5 லட்சம் கோடி கடனை வைத்துக் கொண்டு 3 முறை மிக அடிப்படை அத்தியாவசிய பயன்பாடாக இருக்கிற மின்சாரத்தில் கட்டணத்தை இந்த அரசு உயர்த்தி இருக்கிறது. சொத்து வரியை உயர்த்தி இருக்கிறது. சொத்து வரியை உயர்த்தினால் என்ன? வீட்டு வாடகை கூடும், கடை வாடகை கூடும். எப்படி வணிகர்கள் பிழைப்பது? கடை வாடகை எங்கிருந்து கட்டுவார்? அத்தியாவசிய பொருளை விலையை ஏற்றுவார். வாடகை வீட்டுக்காரர் சொத்து வரியை எப்படி கட்டுவார்? வீட்டு உரிமையாளர் வாடகையை உயர்த்துவார். எல்லாவற்றிலும் வரி. இப்படி கடனை பெற்று நிறைவேற்றிய ஒரு நலத்திட்டம் கூட இல்லை. அப்ப அந்த 10 லட்சம் கோடி கடனை வாங்கி நீங்கள் என்ன செய்தீர்கள் என்ற கேள்விக்கு ஆட்சியாளர்களிடத்தில் பதில் இல்லை. இங்கே மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். ஆனால் அந்த மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவது மிக கடினம் என்று மார்க் ட்வைன் என்கிற அறிஞன் சொல்கிறான். என் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், அதை நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள், அதிலிருந்து மாற்றுவதற்கு துடிக்கிறோம் உங்கள் பிள்ளைகள் என்று 15 ஆண்டுகளாக பேசிக்கொண்டே வருகிறோம். என் மக்கள் செவியை சென்று சேர நீண்ட காலம் எடுக்கிறது. சேர்ந்தவர்கள் எம்மோடு இறுக பற்றி கொண்டு நிற்கிறார்கள். இந்திய நாட்டை யார் ஆள்வதில் நாங்கள் போட்டியிலே இல்லை. ஆனால் எளிய பிள்ளைகள் எங்களை தேடி புதிதாக கொடுக்கப்பட்ட ஒரு மைக்கு சின்னத்தை தேடி 3வது 4வது பெட்டியில் இந்த சின்னத்தை தேடி 36 லட்சம் வாக்குகளை தந்து தனித்த பெருத்த கட்சியாக 3வது பெரிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக எங்களை உயர்த்தி இருக்கிறார்கள். 3வதாக கொண்டு வந்த என் மக்கள் 1வதாக கொண்டு வர எவ்வளவு நேரம் ஆகிவிடும் என்பதை என் அன்பு சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த கட்சி ஆட்சிகளில் எது சிறந்தது? 2 பேர் ஆட்சியிலும் வாழ்ந்து விட்டீர்கள். ஐயா எடப்பாடி ஐயா ஆட்சியிலும் வாழ்ந்து விட்டீர்கள், ஐயா ஸ்டாலின் ஐயா ஆட்சியிலும் வாழ்ந்து விட்டீர்கள். அதற்கு முன்பு அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி, ஐயா கருணாநிதி ஆட்சி, இந்த 4 ஆட்சியும் பார்த்து விட்டீர்கள். புதிதாக ஒன்றும் செய்வதற்கு இல்லை. நாங்கள் வந்தால் 2000 கொடுப்போம், நாங்கள் வந்தால் 2000 கொடுப்போம், நாங்கள் வந்தால் 10,000 போடுவோம். எங்கிருந்து போடுவீர்கள் என்ற கேள்வி உங்களுக்கு வந்துவிட்டால் நீங்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டீர்கள், விடுதலை பெற்று விடுவீர்கள் என்று மாற்றத்திற்கான சிந்தனை உங்களுக்கு வந்துவிட்டது என்று பொருள். இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பீர்கள்? எங்களுக்கு கொடுக்கிற ஃப்ரிட்ஜ், டிவியில், மிக்சியில் இலவசமாக தருவீர்கள். நீங்கள் அந்த நிறுவனத்திடம் வாங்கும் போது காசு கொடுத்து வாங்கினீர்களா? அவர்களிடம் இலவசமாக தந்தார்களா? காசு கொடுத்தீர்கள். அந்த காசு உங்களுக்கு எது? அந்த காசை எங்கிருந்து எடுத்தீர்கள்? இந்த கேள்வியை கேட்டீர்களானால் நீங்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டீர்கள். மாற்றத்திற்கான சிந்தனை உங்களுக்குள் பிறந்து விட்டது. இதுதான் என் அன்பு சொந்தங்களே, விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி என்று எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் எங்களுக்கு கற்பித்தது இதனால் தான். ஒரு அறிவு சமூகம் ஆழ்ந்து அறிந்து சிந்திக்கணும். எதில் ஒன்றிலையும் நல்லதையே தேர்வு செய்கிறது எனது இன சொந்தங்கள். இப்பேரன்பு மிக்க என் பெற்றோர்கள், என் உடன் பிறந்தவர்கள், 5 ஆண்டு கால நம் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவனை தேர்வு செய்ததில் மட்டும் ஏன் நீங்கள் தவறு விடுகிறீர்கள்? அதில் மட்டும் ஏன் தவறு செய்கிறீர்கள்? எதில் ஒன்றும் நல்லது, எதில் ஒன்றும் சரியானது, அதையே தேர்வு செய்கிறீர்கள், தேடுகிறீர்கள். ஒரு உடை எடுக்க போகும்போது எந்த கடையில் தரமான உடை, உணவு உண்ண போகும்போது எந்த கடையில் சுவையான தரமான உணவு, ஒரு நகை வாங்கும் போது எந்த கடையில் தரமான நல்ல வடிவத்தில் நகை கிடைக்கும், தேடுகிறீர்கள். எந்த கார் சரியாக இருக்கும், எந்த அலைபேசி நன்றாக இயங்கும், எல்லாவற்றிலும் நல்லது. பொண்ணுக்கு பையன் பார்த்தால் நல்ல பையன், பையனுக்கு பொண்ணு பார்த்தால் நல்ல பொண்ணு, எல்லாவற்றிலும் நல்லதை தேர்வு செய்கிற நீங்கள் நாட்டை ஆளுகிற தலைவனில் மட்டும் ஏன் தருதலைகளையே தேர்வு செய்து வைக்கிறீர்கள்? எதனால்? உலகத்தில் அரசு நடத்துகிற எல்லாம் போக்குவரத்தா தரம், கல்வியா தரம், மருத்துவமனையா தரம், குடிநீர் விநியோகமா தரம், மின் உற்பத்தி விநியோகமா சிறப்பு, எல்லாமே தரமாக இருக்கிறது. உலகத்தில் எல்லா நாடுகளிலும் ஒரு சின்ன நாடு சிங்கப்பூரில்
சின்ன நாடு மலேசியாவில், ஒரு சின்ன நாடு கியூபாவில். ஆனால் ஏன் நம்ம நாட்டில் மட்டும் அரசு நடத்துவது எதுவுமே தரமாக இல்லை? கல்வி தரமாக இருக்கிறதா? பள்ளிக்கூடம், கல்லூரி தரமாக இருந்தால் அமைச்சர் மகன், மந்திரி, அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர், MP, MLA மகன் அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிறார்களா? இல்லை. ஏன் தரம் இல்லை? அரசு பள்ளி கல்லூரியின் ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர்கள் அவர்கள் பிள்ளையில் படிக்கிறார்களா? இல்லை. ஏன் தரம் இல்லை? அரசு மருத்துவமனை தரமாக இருக்கா? தரமாக இருந்தால் ஏன் அம்மையா ஜெயலலிதா அப்பளவில் படுக்க வேண்டும், அரசு மருத்துவமனைக்கு போகவில்லை? தரம் இல்லை. ஏன் ஐயா கருணாநிதி அவர்கள் காவிரியில் படுக்க வேண்டும், அரசு மருத்துவமனைக்கு ஏன் போகவில்லை? தரம் இல்லை. ஏன் தம்பி செந்தில் பாலாஜிக்கு உடல்நிலை சரியில்லை, தாத்தா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பேரில் இருக்கிற அரசு மருத்துவமனைகள் சேர்த்தார்கள். 2 நாள் தான், உடனே காவிரிக்கு எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள். ஏன்? தரமில்லை. தரமில்லை என்பது நம் மக்களுக்கு சொல்வது யார்? அரசை நடத்துபவர்கள், மருத்துவமனையை நடத்துபவர்கள், அரசை ஆள்பவர்கள். அவர்களுக்கு அவர் நடத்துகிற பள்ளிக்கூடத்தின் மீதும் மருத்துவமனை மீதும் நம்பிக்கை இல்லை என்றால் மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? எப்படி? ஏன் தரமில்லை? தரமில்லாதவர்களிடம், தரங்கட்டவர்களிடம் ஆட்சியும் அதிகாரத்தையும் நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் தரமற்றுத்தான் இருக்கும். ரேஷன் கடையில் அரிசி கொடுக்கப்படுகிறது, பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அது தரமாக இருக்கிறதா? தரமாக இருக்கிறதா? ஒரே நிலம், ஒரே நெல், அது கடைக்கு விற்பனைக்கு போகும்போது தரமாக இருக்கிறது. ரேஷன் கடைக்கு மக்களுக்கு சேவைக்கு வரும்போது தரங்கட்டு இருக்கிறதே. இடையில் என்ன நடக்கிறது? ஒரே நெல் தானே. அதே அரிசி கடைக்கு போகும்போது தரமாக போகிறதே, அதே அரிசி மக்களுக்கு கொடுக்கப்பட வரும்போது தரமற்று இருக்கிறதே. காரணம் என்ன? அங்கே என்ன நடக்கிறது? எதற்கு நமக்கு கல்வி? எதற்கு நமக்கு மூளை? எதற்கு? சிந்தித்து ஆய்ந்து அறிந்து செயல்பட வேண்டாமா? 1000-500 வாங்கி கொண்டு வரிசையில் நின்று வாக்கு செலுத்துவதற்கு தான் தேர்தல் வருகிறதா? அதற்குத்தான் வருகிறதா? அதுக்குத்தானா? மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது உலகில் அவமானகரமானது என்று அண்ணல் அம்பேத்கர் கற்பித்தது நமக்கு நீங்கள் கற்கவில்லை? அதை மதிப்புமிக்க உரிமை மக்களாட்சியிலே மக்களிடத்தில் இருக்கிற அந்த வாக்கு, அதை விற்பது என்பது ஒரு தன்மான இழப்பு, ஒரு அவமானம் என்கிறார். இதை படிக்காத பிள்ளைகளானா? படிக்கவில்லை. வாக்கை விற்பது எந்த வழியில் சரியானது? அது ஒரு தேச துரோக குற்றம் இல்லையா? தன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற சரியான தலைவனை தேர்வு செய்ய தவறுவது எவ்வளவு பெரிய குற்றம், எவ்வளவு பெரிய பிழை. அப்ப படித்து பயன் என்ன? இந்த அறிவு சமூகம் ஆய்ந்தறிந்து சிந்தித்து இந்த தேர்தலிலே ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குவதற்கு வரலாறு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது. காலம் ஒரு அரிய கடமையை கையளித்திருக்கிறது. எனவே என் அன்பு சொந்தங்கள், பேரன்பு மிக்க பெற்றோர்கள், உங்களின் மதிப்புமிக்க வாக்கை இந்த பூந்தமல்லி தொகுதியிலே என்னுடைய அன்பு தங்கை வழக்கறிஞர் மேகலா அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். தங்கையின் வெற்றி தமிழ் பேரினத்தின் வெற்றி, தமிழரின் இனமானம் தன்மானத்திற்கான வெற்றி. திமுக வெல்வது, அதிமுக வெல்வது, மற்ற கட்சிகளில் வெல்வது என்பது சாதாரண ஒரு செய்தி. நின்றிருக்கிறார்கள், வென்றிருக்கிறார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி, உங்கள் கட்சி, உங்கள் பிள்ளைகள் வெல்வது, நாங்கள் வெல்வது வரலாற்றில் மாபெரும் மாற்றம், புரட்சி, சரித்திரத்தில் பெருஞ்சாதனை. எளிய பிள்ளைகள் வந்தார்கள். எந்த பெண்கள் மந்திரியின் மகனோ வாரிசுகளோ இல்லை. சாதியை சொல்லவில்லை, மதத்தை சொல்லவில்லை. காற்று என்றார்கள், நீர் என்றார்கள், நிலம் என்றார்கள், வளம் என்றார்கள், மலை என்றார்கள், கல்வி என்றார்கள், மருத்துவம் என்றார்கள், பாதை என்றார்கள், பயணம் என்றார்கள், வேலை என்றார்கள், சம்பளம் என்றார்கள், அதை கொண்ட வாழ்வு என்றார்கள். இதையெல்லாம் சொன்னார்கள். நாங்கள் உங்கள் வாக்குக்கு காசு தரமாட்டோம், ஆனால் நல்ல வாழ்க்கையை தருவோம் என்றார்கள். நாங்கள் நோட்டை கொடுத்து உங்களை ஏமாற்ற வரவில்லை, ஆகச் சிறந்த நாட்டை படைக்க வந்தோம் என்றார்கள். அதனால் அந்த மக்கள் மாற்றத்திற்கான சிந்தனையோடு எளிய பிள்ளைகள் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்தார்கள் என்று ஒரு வரலாற்று பதிவை என் இன மக்கள் இந்த தேர்தலிலே எழுதுவார்கள் என்று நான் முழுமையாக உண்மையாக நம்புகிறேன்.
என் அன்பு சொந்தங்களே, அருமை பெற்றோர்களே, என்னிலும் இலை என் தம்பி தங்கைகளே, உங்களின் மதிப்புமிக்க வாக்கை என் அன்பு தங்கைக்கு பூந்தமல்லி தொகுதியிலே விவசாய சின்னத்திலே மேகலாவுக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய்யுங்கள். நமது சின்னம் விவசாயி. விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம். வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்ற உறுதியை ஏற்போம். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி நாளை அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்த்தாய் வாழ்க. தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர். அலவீசுது அலவீசுது சீமான் அலவீசுதுங்க. தலை தூக்குது தமிழ்நாடே தலை தூக்குதுங்க.